வணக்கம். இந்த வீடியோவில் பழத்தை வச்சு ரொம்ப சூப்பரான அதே சமயம் ஹெல்த்தியான 2 ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு வெறும் 5 நிமிஷம் தாங்க தேவைப்படும். இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட ஒரு டம்ளர் ஜூஸ் கூட நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பனானா பிரெட் ரோல். இதுக்காக இன்றைக்கி நல்லா பழுத்த ஒரு நேந்திரம் பழத்தை நல்லா தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நேந்திரம் பழம் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நேந்திரம் பழம் இல்லை அப்படின்னா நீங்கள் செவ்வாழை அப்போலாம் பச்சை வாழை கூட சேர்த்திக்கலாம். மற்ற பழங்கள்லாம் சேர்த்தோம் அப்படின்னா அந்த பழத்தோட வாசனைக்கு குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பழத்தை நல்லா மசிச்சு கூட நம்ம சேர்த்திக்கலாம். ஆனால் மசிச்சு ஃப்ரை பண்ணும்போது இது சீக்கிரமாக கிறிஸ்பி ஆயிரும். நமக்கு பழம் நல்லா சாஃப்டாக இருக்கணும், அதனால சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்திக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் அல்லது நெய் சேர்த்து அது நல்லா உருகினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பழத்தை சேர்த்து ஒரு 10-20 செகண்ட் மட்டும் வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கிற வேணாம், அப்போ கிறிஸ்பி ஆயிரும். ஒரு 10 அல்லது 20 செகண்ட் வதக்கும் போது லைட் எல்லோ கலரில் மாறும். இந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறமா 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்திக்கலாம். வெல்லம் உங்கள் இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக மசிச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்து திரும்பவும் நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்திட்டு ஒரு 20 செகண்ட் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதும். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டே மசிச்சு வச்சுட்டோன்னா இந்த டைமில் அது கிறிஸ்பியாக மாறிடும். அதனால் இப்போ மசிச்சா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். 20 செகண்டுக்கு அப்புறம் இது தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ப்ரெட்டை லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம். அழுத்தி கொஞ்சம் சன்னமாக வர மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரெட்டை தேய்ச்சதுக்கப்புறமா 4 ஓரங்களையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பழம், அதை கொஞ்சமாக எடுத்து இந்த ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு நம்ம ரோல் பண்ணிக்கணும். நிறைய வச்சு ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ப்ரெட்டு பிரிஞ்சு பழம் வெளியே வந்துடும். அதனால் ஓரளவுக்கு மீடியமாக வச்சுட்டு ரோல் பண்ணிவிட்டு லைட்டாக மேல் பகுதியை அழுத்தி விடுங்க. ரொம்ப அழுத்தினீங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். அழுத்திட்டு இதோட ஓரங்களை நம்ம ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக இந்த இடத்துல தண்ணி அப்ளை பண்ணிட்டுனா நல்லா சீல் ஆகிக்கும். இது ஆப்ஷனல், நீங்கள் வேணான்னா அப்படியே கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். சீல் பண்ணிவிட்டு இதோட 2 சைடும் லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. நமக்கு ஃப்ரை பண்ணும்போது ஓப்பன் ஆச்சுனாலும் பரவாயில்ல, பழம் எதுவும் வெளியே வராது. இதே மாதிரி எல்லா ரோலையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் அல்லது நெய் சேர்த்து அது உருகினதுக்கு அப்புறமா ஆல்ரெடி ரோல் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை எல்லாம் சேர்த்து 2 பக்கம் லைட்டாக கோல்டன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இதை உடனே சாப்பிட போகிறதுனால நமக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போதுமாக இருக்கும். நீங்கள் செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் வெண்ணெய் அல்லது நெய் அதிகமாக சேர்த்திக்கோங்க. நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணும்போது ப்ரெட்டுக்கு மேலே அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ரோலுக்கு மேலே வெண்ணெய் அல்லது நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் கூட சாஃப்டாகவே இருக்கும், ட்ரை ஆகாமல். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பழம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்மளோட கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி தாங்க. இது ஒரிஜினல் ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா மைதா மாவில் தான் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் செய்ய போகிறோம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இது கூட ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் பனங்கல்கண்டு பவுடர் கூட சேர்த்திக்கலாம். இது உங்கள் இனிப்பு டேஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துவாங்க. நம்ம அது எதுவுமே சேர்த்த வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக மஞ்சள் பொடி சேர்த்துறோம். இதுக்கு கடைகளில் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துவாங்க. நம்ம அதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம இதை எடுத்துக்க போகிறோம். தேவைப்பட்ட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் அதை எதுவுமே சேர்த்தலை. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பஜ்ஜி மாவு பதத்துக்கு. நமக்கு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நல்ல பழுத்த நேந்திர பழம் எடுத்துக்கலாம். ஒரிஜினலாக இந்த ரெசிபி நேந்திர பழத்தில் தான் செய்வாங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நேந்திர பழம் கிடைக்கலைன்னா பழுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இந்த மொந்தம்பழம், செவ்வாழை அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தோலை உரிச்சிட்டு நம்ம நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் முழு பழத்தை கூட ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சின்னதாக இருக்கணுங்கிறக்கா 2ஆக கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லைஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு மொத்தத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மொத்தத்தில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த பழத்தை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் பஜ்ஜிக்கு ரெடி பண்ணுற மாதிரியே டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. நான் எண்ணெயை ஆல்ரெடி சூடு பண்ண வச்சுட்டேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா கருகிரும். இப்போ எண்ணெய் பாருங்கள் மீடியம் சூடில் இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பஜ்ஜியெல்லாம் இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
2 பக்கம் நல்லா கோல்டன் கலர் மாறி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம பேக்கிங் சோடா சேர்த்தாமே பாருங்கள் நமக்கு நல்லா உப்பி வருது. இது பழம் நல்லா கனிஞ்சு இருக்கணும். அதை மாதிரி எண்ணெயோட சலசலப்பும் அளவுக்கு அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும் பஜ்ஜியை. அப்போ தான் பழம் உள்ளே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நமக்கு பாருங்கள் பழம்பொரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நேந்திரம் பழம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. இதே மாதிரி அடுத்த பேட்சை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.